பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மலிவான அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ள மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றவாளி தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மம்தா பானர்ஜி தலைமையிலான மேற்குவங்க அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தில் பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மலிவான அரசியல் செய்வதாக விமர்சித்தார். வங்கதேசத்தில் நிகழ்ந்ததைப் போன்று மேற்கு வங்கத்திலும் நிகழ வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதாகவும் மம்தா குற்றம் சாட்டினார். சம்பவம் நடந்த 12 மணி நேரத்தில் குற்றத்தில் தொடர்புடையவர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல் ஆணையர் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினருடன் உடனடியாக தாம் பேசியதாகவும் அவர் கூறினார். குற்றவாளியை தூக்கிலிட வேண்டும் என பெண்ணின் பெற்றோர் தன்னிடம் கூறியதாகவும் அந்த விஷயத்தில் தற்போதும் உறுதியாக இருப்பதாகவும் மம்தா பானர்ஜி தெரிவித்தார். எந்தவொரு விசாரணைக்கும் அவகாசம் கொடுக்க வேண்டும் என கூறிய அவர் முறையான விசாரணையின்றி யார் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த வழக்கில் சிபிஐக்கு தாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்தார்.